ஒரு சில தலைவர்களுடைய பெயர்லாம் சொல்றேன், அவங்கள பத்தின ஷார்ட்டா ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி. ராகுல் காந்தி. இந்த தேசத்தின் முகம், இந்த தேசத்தின் குரல். மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர். ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி விஞ்ஞான யுக புரட்சியின் கதாநாயகன். பஞ்சாயத்து ராஜ் குப்பனும் சுப்பனும் பச்சை கையெழுத்தில் கையொப்பமிடலாம் என்ற இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வந்தவர். கிராம மக்களின் இதயமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். கனிமொழி. கனிமொழி மகளிரின் செல்வாக்கு பெற்ற தலைவர், நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய புதல்வி. உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வளர்ந்து வரும் தலைவர், இளைஞர். ஜெயக்குமார். எந்த ஜெயக்குமார்? நவீன ஜெயக்குமார், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர். ஜெயக்குமார் அவர் மிகவும் காமெடியாக பேசுவார், எதையும் வெளிப்படையாக பேசுவார். யாரையும் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை ஒரு பிடிப்பார். அது யாரா இருந்தாலும் சரி, அது சங்கடப்படும், அதெல்லாம் பார்க்க மாட்டார். கிண்டல் பண்ணுவார், நையாண்டி பண்ணுவார், எல்லாம் செய்வார். அண்ணாமலை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராதவர். இங்கிலாந்தில் வேண்டுமென்றால் அவர் அரசியல் செய்யலாம். செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு ஒரு நகைச்சுவையான ஒரு நல்ல மேலாள் அமைச்சர். இளையராஜா. இளையராஜா இசை உலகின் தந்தை, மிகப்பெரிய மேதை. விஜய். விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், ரசிகர்களுடைய இளைஞர்களுடைய ஒரு அமோக ஆதரவு பெற்றவர். காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் இந்த தேசத்தின் கண், கல்வி கண்ணை திறந்தவர், அப்பழுக்கற்ற மேன்மை மிகு தலைவர், ஊழலுக்கும் அவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாதவர். ஆண்டியிடம் கூட திருவோடு இருக்கும், ஆனால் அந்த ஆண்டியையே மிஞ்சியவர். இறக்கும்போது ஒன்றுமில்லாமல் இறந்தார். அப்படிப்பட்ட பெருந்தலைவரை வாழ்நாளில் என்றும் பார்க்க முடியாது. ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர் என்பது ஒரு புண்ணிய பூமி. ஜெயலலிதா. ஜெயலலிதா ஒரு துணிச்சலான முதலமைச்சர். செல்வ பெருந்தகை. நான் எளிமையான ஒரு தொண்டன், காங்கிரசின் தொண்டன்.